வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேல்மயில் டிஎன்பிஎஸ்சி. அதாவது தமிழ் 100க்கு 100 டார்கெட் வச்சு தமிழுக்காக மட்டுமே நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருந்தோம். எல்லாரும் வந்து ஜிஎஸ் போடுங்க, யூனிட் 8 போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சிலபஸ் மட்டும் கவர் பண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போடுறேன். பாருங்கள், எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் சரி, வீட்டில் இருந்து படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, பேபிஸ் வச்சு படிக்கிற லேடிஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் இருக்கிற நிறைய டவுட்டு. எப்படி படிக்கணும், 6த்துலேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணுமா, இல்லை எப்படி படிக்கணும், ஓல்டு புக் மட்டும் படித்தா போதுமா, நியூ புக் மட்டும் படித்தா போதுமா, நிறைய உங்களுக்கு டவுட் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்லேருந்து நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது மட்டும் தான் நான் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் உள்ள டாபிக்ஸு, அந்த சிலபஸில் உள்ள தலைவர்கள் பெயர்களை ஓல்டு ப்ளஸ் நியூ புக்கில் உள்ளதை படித்தால் மட்டுமே போதும். நாட் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட டவுட்டு. வேறு யார்கிட்ட நீங்கள் கிளியர் பண்ண தேவையே இல்லை. இதுதான் மெயின். சிலபஸை மட்டும் கவர் பண்ணால் போதும். அது எப்படி கவர் பண்ணணும்னா, சிலபஸில் உள்ள பாடம் இருந்தால் மட்டும் அதை மட்டும் படித்தா மட்டும் போதும்னு படிக்கக்கூடாது. ஒரு சின்ன பாக்ஸில் அவங்களோட ஒரு பாரதியாரோ அப்படின்னு கொடுத்துருந்தா, அந்த பாரதியார் சின்ன பாக்ஸில் ஏதோ ஒரு சைடில் ஒரு கார்னரில் சின்ன பாக்ஸில் அவர் பற்றின ஒரு பாடல் வரிகளோ இல்லை அவர் பற்றின ஒரு ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தா கூட அதை படிக்கணும். சிலபஸை தேடி படிக்கணும். ஆனால் சிலபஸ் மட்டும்தான் படிக்கணும். சரிங்களா? இதுதான் மெயினு. புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. நாட் புக் கவர், ஒன்லி சிலபஸ் கவர் தான். சரிங்களா? பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து சிசிஎஸ் 4T 2022 2022 குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? பாருங்கள், ப்ளஸ் இன்னொன்றும் பாடல் வரிகள் கொடுத்த ஆசிரியருக்கு நான் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குறேன். பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியர் கேட்பாங்க. அது மேக்ஸிமம் இந்த பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன், நாமக்கல் கவிஞர் இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க. ப்ளஸ் இலக்கியம் சார்ந்த புறநானூறு, அகநானூறு, இலக்கியம் சார்ந்த வரிகளும் கொடுத்து அது எந்த இலக்கிய வகையை சார்ந்ததுன்னு கேள்வி கேட்பாங்க. பாருங்கள், இது வந்து கல்வி இல்லாத கொஷின். பாருங்கள், 2022 குரூப் 4 கொஷின். சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்கள்: நாமக்கல் கவிஞர், சுரதா, பாரதியார், பாரதிதாசன். விடை தெரியவில்லை. சரிங்களா? இது வந்து நான் பாருங்கள், நியூ 9th புக்கில் உள்ள குடும்ப விளக்கு. சரிங்களா? குடும்ப விளக்கு கவிதை பேழை இயல் 1ல் உள்ள குடும்ப விளக்கு பாடல் வரிகளிலிருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். குடும்ப விளக்கு ஏற்றவர் யார்? நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். அப்போ இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார்? வந்து பாரதிதாசன். சரிங்களா? இதுதான் இப்படி தான் இம்பார்ட்டன்ஸாக இந்த மாதிரி சில பாடல் வரிகள்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனதில் நின்றோம். ஸோ வந்து பாடல் வரிகள் இந்த மாதிரி முக்கியமான கவிஞருடைய பாடல் வரிகள் 1க்கு 2 முறை நீங்கள் திரும்பி படிக்கும்போது உங்களுக்கு மனதில் வந்து பதிந்துடும். சரிங்களா? ஒரு கன்ஃபியூஸ் ஆகாது. அது கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. பாடல் வரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மார்க் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிறதே அந்த 95 மேக்ஸிமம் எடுத்துருவீங்க. அந்த ஒரு சில 1-2 மார்க் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி பாடல் வரிகளை போயிடும். சரிங்களா? ப்ளஸ் நான் அந்த ஆழமாக படிக்கணும், குட்டி பாக்ஸ் இருந்தாலும் தேடி படிக்கணும்னு சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதுக்கு மேலேயே உள்ள கொஸ்டின் பாருங்கள். இன்னொரு கொஸ்டின் அதே மாதிரி: பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் முற்படல் என்பது சரிப்படாது என பாடியவர். சரிங்களா? இதுதான் கொஸ்டின். இது எங்கேயும் படித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு தேடி பார்த்தா பாருங்கள், இந்த 9th குடும்ப விளக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பக்கத்தில் இந்த பாடத்திலேயே. சரிங்களா? இந்த பாடத்திலேயே அடுத்த பாடல் வரிகளாக இருக்குது பாருங்கள். அந்த 9th குடும்ப விளக்கு அதனுடைய நூல்வழி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நூல்வழிக்கு கீழே கற்பவை கற்றபின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் பாரதியார், கவிமணி, பாவேந்தருடைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்குது பாருங்கள்: பெண்கனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் முற்படல் என்பது சரிப்படாது. பார்த்தீங்களா? இதை இப்போ நம்ம படிப்போமா? கண்டிப்பாக படிக்க மாட்டோம். ஏன்னா முன்னாடி தான் பாரதிதாசனோட பற்றி ஃபுல்லாக நூல்வெளி, அவருடைய பாடல் வரிகள், அவருடைய எல்லா அந்த டீட்டெயில்ஸு, அந்த பொருள் எல்லாம் கொடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்து படிச்சுட்டு வருவோம். அந்த மேலே இலக்கண குறிப்பு படிச்சிருப்போம், பகுதிருப்பம் படிச்சிருப்போம், குடும்ப விளக்கு நூல்வெளி படித்திருப்போம், பாடல் வரிகள் படித்திருப்போம். இது படித்திருப்போமா? அப்படியே படித்தா இதை ஒரு லேசாக ஒரு வாசிச்சுட்டு நம்ம போயிடுவோம். இப்படி தான் சொல்கிறேன். திரும்பி நான் சொல்கிற ஒரே விஷயம், சிலபஸில் உள்ள டாபிக் வந்து எந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுவும் இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக பாருங்கள். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
22 குரூப் 4 கொஷின் சரிங்களா பாருங்கள். இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, பெண்ணியனில் பேதை என்ற எண்ணம் இது இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து டிக் பண்ணிடுவீங்க. இதே இந்த கொஷின் பார்க்கும்போது பாரதிதாசன் இருக்கும். அப்போ உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். பாரதிதாசன்ல இந்த 2 பேரும் எப்படி ஒரே நேரத்தில் கொஷின் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு ஒன்று இதுக்கு மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க, இல்லாட்டி இதுக்கு மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க சரிங்களா. அப்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அவன் எந்த டிஎன்பிஎஸ்சியை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாலும் தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். பெண்ணியனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்பட என்பது சரிப்படாது என பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா. சிலபஸ் படி மட்டும் படிங்க, அதை தேடி தேடி ஆழமாக தெளிவாக படிங்க. கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு தமிழில் 100க்கு 100 மார்க் எடுத்து ரேங்கிங் லெவலில் ஃப்ரண்ட்டில் போய் நின்று நல்ல ஜாப் உங்களுக்கு பிடிச்ச துறையை வந்து சூஸ் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.